ஜெகநாதர் அவர் வந்து ரத யாத்திரையில கிளம்புறார். கிளம்பும் பொழுது குண்டிச்சா அப்படின்ற கோயில்ல போய் இறங்குவார். ரத யாத்திரை ஜெகநாத கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு சிம்மத்வாரத்துல இருந்து ஆரம்பிச்சு 4 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பெரிய ரோட்ல போகும். அந்த ரோட்ல போயிட்டு குண்டிச்சா அப்படின்ற ஒரு கோயில் இருக்கும். அந்த இடத்துல போய் தங்குவார். ஒரு வாரம் அவங்க 15 நாள் அங்கதான் இருப்பார். சோ இந்த ஒரு சமயத்துல அந்த கோயிலை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறார். கையில பக்கெட்டு தொடப்பெல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போறாரு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு எங்க போறாரு அப்படின்ட்டு. சோ அதான் இங்க நம்மளுக்கு கிருஷ்ணா சிவராஜ் கோஸ்வாமி ரொம்ப அழகா சொல்றாரு. ஸ்ரீ குண்டிச்ச மந்திரம் ஆத்ம பிருந்தை சமார்ஜனம் சலாந்த சத்வரோ ஸ்வசித்த வச்சிந்தலம் உஜ்வலம் ச கிருஷ்ணோபவேஷம் பையீகம் சகார அப்படின்ட்டு பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, முதல்ல பகவான் வந்து தங்கக்கூடிய இடத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார் அப்படின்னா, பகவான் தங்கக்கூடிய இடமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்வச்சித்த வத் சீதளம் உஜ்வலம் ச, நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணுமோ அது போல இந்த குண்டிச்சா அப்படின்ற கோயிலை வந்து உதாரணமா சொல்றேன். இந்த குண்டிச்சா அப்படிங்கிற கோயில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தோன்னா இந்திரத்யும்ன மகாராஜன் ஒரு ராஜா இருப்பார் ஆரம்பத்தில். அந்த இந்திரத்யும்ன மகாராஜனுடைய மனைவி பேர் தான் குண்டிச்சா. சோ அந்த அந்த ஒரு விஷயத்துல இந்த குண்டிச்சா கோயில் அப்படின்றது நிர்மாணம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஒழுங்கு சொல்லுது நம்மளுக்கு. சோ அப்படி இந்த குண்டிச்சா அப்படின்ற கோயில் அப்படிங்கிறது ஒருத்தருடைய மனசுக்கு வந்து ஒப்பிடப்படுது. பகவான் நம்முடைய மனசுல வந்து தங்கணும் அப்படின்னா மனசு முதல்ல சுத்தப்படுத்தணும். சோ மனசு சுத்தமா இல்லாம பகவானை தங்க போறது கிடையாது. சோ மனசு எப்படி இருக்கணுமா, சீதளம் உஜ்வலம். சீதளம் அப்படின்னு ரொம்ப கூலா இருக்கணும். எந்த விதமான ஜட விஷயமான ஏக்கங்களும் புலம்பலும் விஷயங்களும் இல்லாம, அதே போல உஜ்வலம் ரொம்ப பிரகாசமா ரொம்ப ஞானம் உடையதாக புரிதலோட இருக்கணும். பார்த்தோன்னா பைத்தியக்காரன் கூட ஒரு ஏக்கமும் இல்லாம ஒரு புலமும் இல்லாம அப்படியே பேன் உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கு பேரு வந்து உயர்ந்த நிலைன்னு சொல்ல முடியாது. சோ ஒருவனுக்கு ஏக்கமும் இருக்கக்கூடாது, புலம்பலும் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல முழு ஞானத்தோட பகவானை பற்றிய முழு அறிவோட பக்தி பாவத்தோட இருக்கும். சோ இப்படிப்பட்ட மனதுலதான் பகவானை தங்க போறார். சோ அப்படிப்பட்ட அந்த குண்டிச்சா அப்படின்ற கோயிலை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்ம இதயத்துக்கு வரமாட்டார். கிருஷ்ணர் நம்ம இதயத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம இதயம் அப்படி இருக்கணும். அதனாலதான் தேவகிக்கு தேவகியருடைய கர்ப்பத்துல வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல 6 குழந்தைகள் வந்து இறக்குறாங்க. அந்த 6 குழந்தைகள் யாரு அப்படின்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரிய அப்படின்ற 6 விதமான அழுக்குகள் முதல்ல வந்து நம்ம அந்த இதயத்துல இருந்து போகுது. போன பின்னாடி பலராமர் வர்றார். பலராமர் வந்து அந்த இதயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போறார். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் அங்க உள்ள வரார். சோ அது போல நம்ம இதயமானது எப்போ முழுமையாக சுத்தம் அடையுதோ அப்பதான் நம்ம வந்து குருவனுடைய கருணை அப்படிங்கிற நம்ம முழுமையா பெற முடியும். எப்ப குருவனுடைய கருணை நம்மளுக்கு முழுமையா கிடைக்குதோ அப்ப கிருஷ்ணர் உள்ள வந்து தங்குறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட அந்த குண்டிச்சா மார்ஜனம் அப்படின்ற விஷயத்துல சைத்தன்ய மகாபிரபு கையெடுத்து இறங்க ஆரம்பிக்கிறார். இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா, அவரா நேரடியா போய் கோயிலை கூட்ட போயிடல. அந்த கோயிலுக்குன்ட்டு ஒரு சில இன்சார்ஜ் எல்லாம் இருக்காங்களாம். உதாரணத்துக்கு காசி மிஸ்ரர், சர்வ பட்டாச்சாரியார், அந்த கோயிலுடைய தர்மகர்த்தா, இவங்க 3 பேர்கிட்டயும் போய் நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கேட்கிறார், சுவாமி எனக்கு வந்து இந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். யாரு? சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார். சோ இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா சேவை நம்ம இஷ்டத்துக்கு பண்றது கிடையாது. நமக்கு யாரு அதுக்கான பொறுப்பு இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சேவை. சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறாரு. கேட்ட பின்னாடி அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நினைக்கிறாங்க, நீங்க எப்படி இதை சுத்தப்படுத்தி நாங்க எப்படி அளவு பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சோ சைத்தன்ய மகாபிரபு எப்ப குண்டிச்சா கோயிலை சுத்தப்படுத்த போறார் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டாங்களோ எல்லா வைஷ்ணவர்களும் உடனே ஓடி வந்துட்டாங்க. அவங்கவுங்க ஒரு தொடப்பத்தையும் ஒரு குடத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா கடையில இருந்து தொடப்பம் காலியை போயிடுச்சு. எல்லாரும் வீட்டுல இருக்கிற தொடப்பம் காலியை போயிடுச்சு. எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க குமிஞ்சிட்டாங்க. குமிஞ்ச பின்னாடி அவ்வளவு விஷயத்த என்ன பண்றாங்க அப்படின்னா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கிளீன் பண்றாங்க அப்படின்னா முதல்ல கூட்ட ஆரம்பிக்கிறாங்களா. சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு அது காட்டார் எப்படி கிளீன் பண்ணும் அப்படிங்கறது கூட. இதுக்கெல்லாம் நிறைய உள்ளர்த்தம் நம்மளுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் பக்தினோட் தாக்கூரும் அவங்களுடைய ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்துல கொடுக்குறாங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல. நம்ம அவ்வளவு பார்க்க முடியாது, ஒரு சில விஷயத்த மட்டும் பார்க்கலாம். சோ அப்படி அவங்க இந்த குண்டிச்சா அப்படின்ற அந்த கோயிலை முதல்ல கூட்டுறாங்க. முதல்ல பெரிய பெரிய குப்பைகள் எல்லாம் முதல்ல கூட்ட ஆரம்பிக்கிறாங்க.
கூட்டின பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சொந்த துணி, தான் உடுத்திட்டு இருக்க துணி இருக்கு இல்லையா, அதுலயே வாடுறாரு. அந்த குப்பை எல்லாத்தையும் வாரி வாரி வெளில கொண்டு போய் கொட்டிட்டு வராரு. இத பார்க்கும் பொழுது எல்லா பக்தர்களுக்கும் ஆச்சரியம் வருது. எப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், தன்னுடைய தான் போட்டுக்கூடிய துணியிலேயே துடைக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க துணியில என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். எல்லாரும் கொண்டு போய் குப்பையை கொட்டுறாங்க, அவங்க துணியில போய் வாரி வாரி கொட்டுறாங்களாம். கொட்டினாலுமே கூட சைத்தன்ய மகாபிரபுனால சேகரிக்கப்பட்ட குப்பையை காட்டிலும் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ண குப்பையெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு குப்பையை வந்து சேர்த்து அந்த இடத்துல போட்டு குமிச்சு வச்சிருக்காரு. சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு முதல்ல சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். முதல்ல பெரிய பெரிய குப்பையெல்லாம் தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த கோயிலுக்குள்ள வந்த பின்னாடி ஒட்டடை அடிக்கிறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மணல், அங்க இருக்கக்கூடிய தூசு ஒண்ணு விடாம எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரெண்டாவது கிளீனிங், ரெண்டாவது வகையான கிளீனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி அவர் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து ஊத்தி அடுத்தது மூன்றாவது வகையான கிளீனிங் தண்ணியினால வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சத்னியினால உபயோகப்படுத்தும் நம்ம சொல்றாரு, நிர்மலா சீதால ஸ்னிக்தா காரிலா மந்திரே ஆபான ஹிருதயேன தாரிலா பாஹீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் சுத்தப்படுத்தும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிர்மலம், கொஞ்சம் கூட அழுக்கே இல்லையா, சீதளம், ரொம்ப குளுமையாகி போயிடுச்சான், ஸ்னிக்தர், ரொம்ப அழகா ரொம்ப மிருதுவாகி போயிடுச்சான், கரையில மந்திர, இதயம் எப்படி இருக்கணுமோ அது போல இதயத்தை போல ரொம்ப சுத்தமா பண்ணிட்டாங்களாம். சோ சைத்தன்ய மகாபிரபு வந்து இப்ப தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான பானையில வந்து தண்ணி மொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் இல்லையா அங்க வந்து தண்ணி மொண்டுட்டு வர இடத்துல அவ்வளவு பேர் பக்தர்கள் லைனா நின்று இருக்காங்க வரிசையில. ஒவ்வொரு குடத்தையா கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியே பாஸ் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு வருது. அவரு கீழே ஊத்தி 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 என்ன பண்றாரு அப்படின்னா தண்ணியை ஊத்தி ஊத்தி சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பக்தர்கள் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. ஒருத்தர் வந்து ஒரு இந்த தண்ணி பானையை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி கொடுக்குறாரு. தண்ணி பானையை அவர் வாங்குறாரு. வாங்கும்போது என்ன பண்ணாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி வாங்குறாரு. அவர் இன்னொருத்த கிட்ட கொடுக்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா, அவர் வாங்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி வாங்குறாரு. இப்படி எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்ற வார்த்தையே தான் போயிட்டு இருக்கா. எல்லாரும் அவ்வளவு ஒரு உற்சாகத்தோட, ஏன்னா பணம் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா யாரு வேலை பண்ண போறாங்க, பக்தியினால அன்போட பண்ணும் போது அவ்வளவு ஒரு உற்சாகத்தோட எல்லாரும் சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி அவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பானையில கூட தண்ணியை ஊத்தும்போது சைத்தன்ய மகாபிரபுடைய காலில் பட்ட தண்ணி வருது. அதை ஒரு சில பக்தர்கள் குடிச்சு அவரும் குடிச்சிட்டு மற்ற பக்தர்களும் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் அந்த தீர்த்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த பகவானை பார்க்கும்போது எப்படி இருந்தார் அப்படின்னா சஹஸ்ர சீருஷா புருஷா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆயிரம் ஆயிரம் கைகளோட பகவான் எப்படி இந்த பிரபஞ்சத்தை வழி நடத்திட்டு இருக்காரு அது போல இருக்கான். அந்த பக்தருடைய கையெல்லாம் பார்க்கும்போது உண்மையில அந்த பக்தர்கள் சுயப்படுத்தல, பகவானுடைய கைகள் தான் இதுங்க எல்லாமே. அந்த பக்தருடைய கைகளும் என்னதான் பகவானுடைய கைகள் தான். எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பகவான் சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது பக்தர்கள் சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது பகவான் வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது இவன் நல்லா சுத்தப்படுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நல்லா பண்றியப்பா நீ, நல்லா இருக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சில சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இப்படி அப்படியே சுத்தப்படுத்தினேன், டேய் என்ன பண்ற, சரியா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாராம். அவர் சிலரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது, நல்லா பண்றப்பா, உன்னை பார்த்து எல்லாம் கத்துக்கணும், நீ சுத்தம் பண்ற மாதிரி எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மற்றவங்களும் ரொம்ப வெக்கமாயிடுச்சா, சே நம்ம சரியா சுத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் நல்லா சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ பக்தர்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு காசு பணம் தேவையில்லை. அந்த பகவானுடைய இல்ல குருவனுடைய ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் இருந்துச்சுன்னா போதும், அவங்க என்ன வேணா சேவை பண்ண தயாரா இருக்காங்க. நம்ம ராமாயணத்திலே பார்த்தோம். ராமாயணத்துல குரங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு வரும். ஸோ ராமர் பார்ப்பாரு. ராமர் பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அடுத்த முறை வரும்போது போன முறை வந்த குரங்கு இப்ப 2 கல்லை தூக்கிட்டு வரும், பெரிய பெரிய தூக்கிட்டு வருமா. ராமர் பார்த்து தலையாட்டுவார். ஸோ இன்னும் வரும்போது 3 கல்லை தூக்கிட்டு வருமா. ஸோ அப்படி அவங்களுக்கு தேவை வந்து, ஏன்னா பணத்துக்குன்னா ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு நேரம் வேலை பண்ணும் அப்படின்னு இருக்கும். பட் பக்திக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, அன்புக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அப்படி அவங்க சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வைஷ்ணவன் என்ன பண்றான், ஒரு பெங்காலி வைஷ்ணவர் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பகவானுடைய பாதத்துல தண்ணியை ஓடுறார். அந்த தண்ணியை எடுத்து அவர் மட்டும் குடிக்க ஆரம்பிக்கிறார், யாருக்கும் கொடுக்காம. இது சைத்தன்ய மகாபிரபு பாக்குறாரு. இது ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். நம்ம மட்டும் அனுபவிக்கணும், பகவானுடைய கருணை நம்ம மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப தப்பான எண்ணம். சோ
அங்க பார்த்த பின்னாடி அவர் சொல்லி சொரூப தாமோதர் கிட்ட பார்த்து திட்டுறாரு. சொரூப தாமோதர பாரு, இந்த பையனை என்ன பண்றான் பாரு, யாருக்கும் கொடுக்காம திருட்டுத்தனமா அவன் மட்டும் என்ன பண்றான், இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான், பகவானுடைய கோயில்ல வந்து என்னுடைய கால கழுவி என்கிட்ட வந்து குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாராம். அந்த பக்தனை வந்து கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விட்டார் சொரூப தாமோதர். அதுக்கப்புறம் எல்லா பக்தர்களும் தண்ணியை விட்டு அலசி எல்லா ரூம்ல இருந்தும் தண்ணி வெளில வருதான். எப்படி வெளில வருதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு சமுத்திரத்துல பல கோணங்கள்ல இருந்து எப்படி நதிகள்லாம் வந்து பிரவாகமா உள்ள வந்து சேருமோ அது போல மடை திறந்த வெள்ளம் போல எல்லா அறைகள்ல இருந்தும் தண்ணி அப்படி வந்து சேருதா, ஒரு பெரிய சமுத்திரத்துல வந்து சேர்ற மாதிரி எல்லா ரூம்ல இருந்து தண்ணி வருது, எல்லாம் வெளில அடிச்சுக்கிட்டு போகுது. போகும்போது போற வழி எல்லாம் சுத்தப்படுத்திருச்சு. இப்படியாக அந்த கோயில் சுத்து வட்டாரத்தை எல்லாம் சுத்தப்படுத்துறாரு. இதன் மூலியமா என்ன காட்டுறாரு அப்படின்னா, ரத யாத்திரை அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, கிருஷ்ணரை நம்ம இதயத்துல அழைச்சிட்டு வரும், வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணரை நம்முடைய இதயத்துக்கு கூட்டிட்டு வரதான் ரத யாத்திரை. அப்படி வரணும் அப்படின்னா நம்ம இதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமா இருக்கும். இதயம் சுத்தம் இல்லாம கிருஷ்ணர் வரப்போறது கிடையாது. ரத யாத்திரை அப்படிங்கிறது வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. ரத யாத்திரைக்கு காட்டக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம இதயம் தூய்மையா இருந்துச்சு அப்படின்னா பகவான் உள்ளவர் தயாரா இருக்கார். பகவான் உள்ள வரத்துக்கு இதயம் எப்படி தூய்மை பண்றது? சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தாவாகி நிர்வாபடம் சொல்லி சொல்ற மாதிரி இதயத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்தினால்தான், நாம சங்கீர்த்தனம் தான் இதை தூய்மைப்படுத்தும். ஸ்ரீமதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுன்னோதி சுருச்சதாம் அப்படின்ட்டு பாகவத்தோடைய ஆரம்பத்திலே சொல்றாரு சூத்த கோஸ்வாமி. நம்ம எப்ப பகவானை பற்றி விஷயங்களை நல்லா கேட்க ஆரம்பிக்கிறோம், ஸ்ரீமதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தன, அப்ப என்ன பண்றாரு, பகவான் நம்ம காது வழியா நம்ம இதயத்துக்குள்ள இறங்கி நம்ம இதயத்தை அவர் சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். எப்படி இங்க பகவானை சுத்தப்படுத்துறாரு? ஏன்னா நம்ம சுத்தப்படுத்த முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால இதயத்தை சுத்தப்படுத்த முடியாது, அவ்வளவு அழுக்கு இருக்கு. பகவான் உள்ள இறங்கி சுத்தப்படுத்தும் போது அந்த இதயமானது ரொம்ப சீக்கிரமா சுத்தம் அடையுது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது பகவானை உள்ள அனுப்பணும். ஸ்ரீமதாம் பகவானை பற்றி கேட்கதன் மூலியமாக பகவானுடைய குணங்களையும் அவருடைய பெருமைகளையும் அவருடைய நாம சங்கீர்த்தனையும் கேட்கறதன் மூலியமாக பகவான் உள்ள இறங்கி சுத்தப்படுத்துறார் அப்படின்னு சொல்றோம். இப்படியாக குண்டிச்சா அப்படின்ற அந்த கோயிலை வந்து சுத்தப்படுத்துறாரு. ஏன்னா சுத்தமான இதயத்துல தான் பகவான் வந்து தங்குறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்னு சொல்றாங்க. சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மதன்யத்தேன ஜானந்தி நாஹம் தேப்யோ மனாகபி அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்துல கடைசியில துர்வாசருக்கும் மகாராஜனுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அம்பரீஷ் மகாராஜனுக்கும் அங்க பகவான் தான் சொல்றார், சாதுக்கள் தான் என்னோட இதயம், என்னோட இதயத்துல சாதுக்கள் தான் இருக்காங்க, சாதுக்களோட இதயத்துல நான் இருக்கேன், எனக்கு சாதுக்களை தவிர வேற எதுவும் தெரியாது, அந்த சாதுக்களுக்கும் என்ன தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட பகவான் நம்ம இதயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு இதயத்தை அப்படி சுத்தமா வச்சுக்கணும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரிய பெரிய குப்பைகள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தப்பான எண்ணங்கள் இல்ல பாபகரமான காரியங்கள் கண்டிப்பா நிறைய இருக்கும். இப்ப நம்ம 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றோம். இதை ஃபாலோ பண்றது மூலியமாக நம்ம பெரிய பெரிய பாவகரமான காரியங்களை வந்து கைவிடுறோம். இதெல்லாம் பெரிய குப்பைகளை முதல்ல கிளீன் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்றோம். இந்த சின்ன சின்ன குப்பைகள் என்ன அப்படின்னா ரொம்ப சட்டிலான இருக்கக்கூடிய டிசைர், சட்டில் டிசைர் அப்படின்னா ரொம்ப சூக்ஷமா இருக்கக்கூடிய ஆசைகள், பேர் புகழ் பதவி இதுக்காக இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம், பொறாமை காமம், இதெல்லாம் வந்து ரொம்ப சட்டிலா உள்ள இருக்கு, ரொம்ப ரகசியமா, ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப சூக்ஷமான ஆசைகள், ரொம்ப சூக்ஷமான இந்த அழுக்குகள், இதையும் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு முழுமையா சுத்தப்படுத்தின பின்னாடி என்ன பண்றாரு, அங்க பகவான் வந்து உள்ள இறங்க வர ஆரம்பிக்கிறாராம். அந்த தரைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுத்தப்படுத்தின பின்னாடி அந்த தரைகள்லாம் அவ்வளவு ஒரு கூலா, அவ்வளவு ஒரு மிருதுவா, அவ்வளவு ஒரு சுத்தமா ஆக ஆரம்பிச்சுதான். ஏன்னா கோபியர்கள்லாம் பயப்படுறாங்க, கிருஷ்ணனுடைய பாதத்தை தங்களுடைய மார்பலை வைக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா கிருஷ்ணனுடைய பாதம் அவ்வளவு மிருதுவா இருக்கும், எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் உன்னை குத்திடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிருஷ்ணர் அவங்க பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எவ்வளவு ஜாக்கிரதை நம்ம இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு காட்டுறார். காட்டின பின்னாடி சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது ரத யாத்திரை ஆரம்பிக்கும்.